கந்த சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறுகிறது. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை வதம் செய்வதற்காகத்தான். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக உருவானது. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட 6 குழந்தைகளும் அன்னை பராசக்தியின் அணைப்பால் 6 திருமுகங்கள் 12 திருக்கரங்களுடன் ஒரே சக்தியாக ஒன்றாகி ஆறுமுகனாக காட்சி தந்து முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தார். சூரசம்ஹாரம் சூரபத்மன் என்னும் மாணவம், சிங்கமுகன் எனும் கண்மம், தாரகாசுரன் என்ற மாயை ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய தீமைகளை ஒழிக்கவே ஞானம் எனும் முருகப்பெருமான் தோன்றி அவர்களோடு 6 நாள்கள் போரிட்டு வென்றார். இந்த வீர நிகழ்ச்சியே கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது. தாரகனை அக்கினி முகாசுரன், பானுகோபன், சிங்கமுகன், தருமகோபன் என வரிசையாக சூரபத்மனின் உறவுகளை வதம் செய்தார். இறுதியில் மரமாக மாயவேடத்தில் இருந்த சூரன் பிளக்கப்பட்டான். பிளக்கப்பட்ட சூரனின் உடல் பாகங்கள் 2 மயிலாகவும் சேவலாகவும் உருமாறின. முருகப்பெருமான் மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டார். ஆணவம் அழிந்து ஞானமும் பெற்றுவிட்டால் எந்த ஆன்மாவும் பரமாத்மாவோடு ஐக்கியமாகிவிடலாம் என்பது கந்தசஷ்டி சொல்லும் வாழ்க்கை ரகசியம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தசஷ்டி நாயகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.